அதாவது நீங்க ஏன்னா இல்ல இங்க தமிழனா நான் எடுக்கிற முடிவுக்கு எடுத்துக்கலாம். படம் இவங்க முடிவு பண்ணிட்டோம், எதுக்கா இருந்தாலும் நான் தயார். இவங்க நம்மலாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம். எல்லாரும் ஒற்றுமை ஆகிட்டான்னு வச்சுங்களேன், கதை வேறு மாதிரி ஆகிடும். நம்ம அதை நம்ம பெருந்தன்மையாக போகக்கூடிய ஆட்கள் நம்ம இது தொழிலாக பார்க்குறான். நான் எந்த இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்கேனா? நான் இவ்வளோ நாள் தமிழ் தேசியம்னு சொல்லி பயணிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேனா? பேச மாட்டேன். எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமாவை நேசிக்கிறேன். எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்கிறது, திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், மற்ற பிவிஆர் நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க. நாங்கள் தொழில் செய்யத்தான் இங்கே வந்திருக்கோம், சினிமாவை நேசித்து வந்திருக்கோம், நல்ல படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நியாயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை நீங்கள் எங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் எங்களை வேறு மாதிரி மாற்றி விட்றாதீங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும். ஒற்றுமை ஆகிட்டான்னு கொஞ்சம் கன்னட மாதிரி ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகி போகிறோம். அப்படி ஆகக்கூடாதுன்றதான் நம்ம விருப்பம். நம்ம இங்கே இந்த மண்ணில் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அராஜகம். இது இன்றைக்கி இந்த படத்துக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. இது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனாங்க அது. எவ்வளோ அதுக்கு போல் சென்னையில் எத்தனை 160 ஸ்க்ரீன் வச்சுருக்க பிவிஆர் ஒரு ஷோ கொடுக்கலங்க. நீ எங்கேருந்து இங்கே உள்ள பொருளாதாரத்தை சுரண்டதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யார் ஓடாதுன்னு தீர்மானிக்க? ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு. முதல்ல ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க. நீ யார்? ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம இப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான். நீ அப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்பு இல்லை. அப்போ நீ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான்? புது படங்கள் எப்படி வரும்? அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், நாங்கள் சின்ன படங்களுக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டோம். முடியும் எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும், 12 படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசமாக போ, நாங்களும் நாசமாக போகிறோம். நாசமாக போயிடுவீங்க. 100% சொல்கிறேன். அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சல் உங்களை நாசமாக்கிடும். இதுக்கு எமெல்லாம் துரோகம் பண்ணானோ அவன் பூரா நாசமாக போயிடுவான். அவன் குடும்பம் விளங்காது. சமீபத்தில் பிவிஆரோட நிறுவனம் ஒரு கார்ட்டூன் படம் அவங்களே வெளியிட்டாங்க. அடுத்த ஒரு பெரிய 2-3 ப்ராஜெக்ட் பிவிஆர் புறக்கணிக்கிறாங்க. பிவிஆர் அடுத்த 2 பெரிய ஆர்டிஸ்ட் நட்சத்திர படங்கள் அடுத்து உங்கள் தயாரிப்புல ரெடியாக இருக்குது. அடுத்த வரும் இப்போ இந்த சின்ன படம் ஒதுக்கின பிவிஆர் அடுத்து நீங்கள் சார் அது நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் இது வியாபாரம் சார். இது தனிப்பட்ட நான் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒட்டுமொத்தமாக அது ஒரு இயக்குனர், அது ஒரு நடித்தவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. தனிப்பட்ட என்னோட முடிவு இது அசோசியேஷனாக முடிவு எடுக்கணும். நம்ம புறக்கணிக்கணும். அசோசியேஷன் புறக்கணித்து நம்ம முதலாளிகளை உருவாக்கணும். நம்ம தமிழ் முதலாளிகளை உருவாக்கணும். கார்பரேட்டுக்கு நீங்கள் திரும்ப நம்ம கார்பரேட்டுக்கிட்ட போகிறோம். எவனோ ஒருத்தர் நம்ம அண்ணன் தம்பி சம்பாரிச்சு போகிறான். கார்பரேட்னால தானே உனக்கு டீல் பண்ண முடியல. நீ போன் அடிச்சா எடுக்க மாட்டேற. இப்போ நீ தனி முதலாளிகள்லாம் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியனா இல்லை வேறு அழகரோ இப்போ யாரோ ஒன்றா தனி மனுஷனா நம்ம போன் அடிச்சு பேசுவோம்ல. நீ கார்பரேட்னால எங்கள் போன் எடுக்க மாட்டேற. ஓவரால் தமிழ்நாடு பூரா 27 ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சின்ன படங்களுக்கு திரையரங்கள் கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம். அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் ஒரு ஷோ கூட கொடுக்கல. பிவிஆர் இந்த மண்ணில் அவங்க ஒரு கார்பரேட் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மண் சார்ந்த ஒரு படம் இதுக்கு அவங்க தேட்டர் கொடுக்க மாட்டேன், இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எதனால் புறக்கணிக்கிறாங்க? இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு, இப்போ கர்நாடகாவிலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். பட் நம்மளுடைய பெருந்தன்மையை இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, பரவாயில்ல நீ தேட்டர் கொடுக்க வேணாம், இந்த படம் போய் சேரணும். எங்கள் நோக்கம் இந்த படம் வெகுஜனங்கள்கிட்ட போய் சேரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இதில் இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியும், வியாபார ரீதியாக எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் இந்த படத்தை வெளியிடுறேன். ஏன்னா பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ற கட்டாயத்துக்காக நான் பண்ணேன். பட் இப்போ தேட்டர் கொடுக்கலன்னு நான் வருத்தப்படல. பரவாயில்ல, உங்களுடைய ஸ்டாண்ட் அதுதானே. ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் அப்படி இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒருத்தர் வர்றேன், 1 கோடி 2 கோடி தீட்டு வர்றேன். நான் தலைவராக நிற்கிறேன், செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். என்னடா கிழிச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை. என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க, இனி என்ன கிழிக்க போறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது, எவன்டே பதில் இருக்காது. ஆனால் அந்த 1 கோடியை தூக்கிட்டு வந்துடுவான். நான் எலெக்ஷன் நிற்கிறேன், நான் தலைவர் நிற்கிறேன், நான் செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். சரி என்ன கிழிக்க போகிற? இப்போ இது வரைக்கும் தான் என்ன கிழிச்சிருக்க? ஒரு படத்துக்கு தேட்டர் கூட வாங்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். என்ன கிழிச்சிருக்க? என்ன அது நியாயம்? அது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க. சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க, சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வருவாங்க? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? இப்போ இந்த படத்தில் நடித்த இந்த பையன் புது இயக்குனர். இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி? இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும். இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன்.
இவன் ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இயக்குனர் இவன் எப்படி இவனை தான் அடையாளப்படுத்திக்க முடியும்? இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு, அந்த சத்யாதேவின்ற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்க. இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை, இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு நான் போயிடுவேன். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா இந்த படம்? என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டர் பிடிக்கிறீங்க? இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் பத்திரிக்கையாளர்களே நீங்கள் பாருங்கள். அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு? எத்தனை சொல்ல எல்லா படமும் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது நீ நிராகரிக்கிற. அதுக்காக காரணம் எங்களுக்கு தெரியல. என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் முட்டாப்பேல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பேல் ஆக்குறீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும், அவ்வளோதான். நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேணாம், நான் ஓடிடியில் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லி ஆகணும். தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகெலும்பு இல்லாத சங்கங்கள் வச்சுக்கிட்டு இவனுக்கு அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன், நீ செயலாளர் வரேன்னு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் 2013 கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான். அந்த அசோசியேஷனில் அவனுக்கு அது கட்ஸ் இருக்குது. உட்கார அவன் தலைவர், அவன் உட்கார உறுப்பினருக்கு வாங்க முடியும். நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும்? எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க? பல சங்கங்கள் இதில், இங்கே ஒரு சங்கம், அங்கே ஒரு நடக்கிற சங்கம், நடக்காத சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்னு 1000 சங்கங்கள். சங்கங்கள்ட்ட என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? உங்களால் ஒரு சின்ன படத்துக்கு கூட ஸ்க்ரீன் வாங்க முடியல, என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? எதுக்கு சங்கம்? நீங்கள் சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுக்குறோம், நாங்கள் வந்திருக்கோம் படம் தேட்டர். அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த சங்கம்? எதுக்கே வச்சுருக்கீங்க? ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது. ஸோ இதை நான் இந்த ப்ரெஸ்ஸை போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டுறேன். இது அப்படி தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ்ஸை போட்டேன். இது வந்து பிவிஆருக்கும் சரி, இந்த ஒட்டுமொத்த திரையரங்குகளுக்கும் சரி, என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல, இப்போ இவரோட வைத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தில் நடிச்ச பொண்ணு உங்கள் குடும்பமாக காலி பண்ணணும். இவங்களுடைய பாவம் வந்து உங்களை குடும்பத்தை கருவு இருக்குது உங்களை. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிடுறீங்க. சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்கய்யா. நீங்கள் சின்ன படங்களே போட மாட்டேங்கன்னா ஏன் எடுக்க போகிறானுங்க? சின்ன படங்கள் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். ஏன் எடுக்க போகிறேன்? சின்ன படம் எடுக்க போகிறான், எடுக்க. பெரிய படங்களுக்கு மட்டும் நீங்கள் தேட்டர் வச்சு ஓட்டுங்க. வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படம் வச்சு ஓட்டு நீ தேட்டர் ரன் பண்ணி பார்க்கலாம். பிவிஆர் வந்து வடநாட்டிலேருந்து நீங்கள் வந்து படம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 150 ஸ்க்ரீன் வச்சுருக்க, ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்க. ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கல பிவிஆரில். சென்னையில் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல பிவிஆரில். நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறீங்க, எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஐக்கியத்தனம் இது? இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது? இந்த நாட்டில் எதுக்கு, இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்கள் இருந்து என்ன பண்ண போகுது? எனக்கு வணங்கானே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது. நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணல. நான் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நான் அதுலேயும் இதே பண்ணானுங்க. அதுலேயும் இந்த வேலையை என்ன பண்ணானுங்கன்னா, ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணானுங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. என்னப்பா எல்லாத்துலேயுமே, அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறானுங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தன் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை நீ 1 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசு. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கூப்பிட்டு பேசி ஈஸியாக ஆடணும்ல. அது ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்றைக்கி உட்கார வச்சு கழுத்து இருக்கிறது, மற்ற வேலையை பார்க்குறதே இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டுறீங்க. எவ்வளோ நாளைக்கு காட்டுவீங்க? உங்கள் ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு போகும்? ஏண்டா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா? நாங்கள் காலம் மாறாதான் என்ன இப்படியோ உங்கள் காலம் போயிடும். இது ரொம்ப தப்பாக இருக்குது. உங்களோட முடிவு வந்து தியேட்டர் ரிலீஸ் வருமா இல்லை ஓடிடி? இல்லை, நான் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். ஓடிடியில் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். இது சேர வேண்டிய மக்களை போய் சேரும். நீங்கள் சார் யார் சார் இங்கே சங்கத்தில் இருக்கேன்? எவன் சார் பேசுவான்? ஒரு சங்கத்தில் புக் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் புக்கை அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்குது. நான் அந்த சங்கத்தில் பொறுப்பில் தான் இருந்தேன். ஒன்றும் கிளிக்கலைன்றதால வெளியே வந்தேன். எதுவும் கிளிக்க மாட்டாங்க. வெறும் புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் பத்திரிகையாளர் இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு சங்கம், அங்கே ஒரு சங்கம் இருக்குது. வருஷம் எலெக்ஷனில் காசு கொண்டு வரான். ஒரு 5 கோடி 6 கோடி கொண்டு வரான். கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறான். நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. எதுக்கு செலவு பண்ணுறாங்க? எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறானுங்க? ஏன்னா உறுப்பினர்லாம் காசு வாங்குறது, காசு கொடுக்குறா. உன்ட்ட கேட்டாங்க காசு. நீ என்ன கிழிச்ச? நீ சொல்லி இப்போ கூட இந்த எலெக்ஷனில் கூட நீ சொல்லி என்ன கிழிக்க போறேன்னு சொல்லி நீ பார்க்குறேங்கம்மா. என்ன நான் கிழிக்க போறேன்னு சொல்லு. பிவிஆரில் வந்து 50% எல்லா படத்துக்கும் 50% சேரு. நம்ம தமிழ் தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா 60-18 போடுவாங்க. நீங்கள் பிவிஆர் மட்டும் 50%. உனக்கு என்ன கொலை? இங்கே தானே பிஸ்னஸ் பண்ணுற நீ. ஒரு கார்பரேட்டு, நீ தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற. இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தேட்டர் கொடுக்க மாட்டேன். வேறு யார்கிட்ட கொடுப்ப நீ? இதே இது நீ வந்து நீ கர்நாடகாவில் ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து பாரு. நீ நிப்பாட்டி பாரு. நீ கர்நாடகாவில் ஒரு படத்தை விட்டுருவியா? நீ தேட்டர் நடத்திடுவியா? நீ அப்போ எங்களுடைய பெருந்தன்மை தானே. அப்போ நீங்கள் நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் சொல்கிறீங்க இனத்தை இது பேசுகிறாங்க. அது ஏன் மண்ணில் எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேறு எங்கேயே போய் பண்ணுறது? நான் பக்கத்து மாநிலத்தில் போய் பண்ண முடியுமா? இல்லை வெளிநாட்டில் போய் பண்ண முடியுமா?
எந்த லைக்கா நிறுவனம் எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கு? நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க? எந்த லைக்கான்றது வரும்போது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆமா, அது இலங்கையோட எதுன்னு சொல்லிட்டு அப்பயே அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கல சார். யார் இங்க வந்து ஒரு கம்பெனி பிரைவேட்ல இருந்து வெளியே வருதுன்னா அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது சார். அவங்க தொழில் செய்யற உரிமையை நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஒரு வெளியில இருந்து வர்றாங்க, நீ எனக்கு இந்த மண்ணில் நீ பிசினஸ் பண்ற, எனக்கான வாய்ப்பை கொடுன்ற. நீ வந்து நீ நினைக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றதுக்கு வந்து நீ வந்து கவர்மெண்ட் கிடையாது. நீ ரிலீஸ் பண்ண, ஓடலைன்னா தூக்கு. நான் மறுக்கலையே, நீ ஓடலைன்னா தூக்கு. உனக்கு லாபம் இல்லையா தூக்கு, தப்பு இல்லை. தேட்டரே கொடுக்க மாட்டேன்ற என்ன அராஜகங்க அது? ஏன்டா அவனை விட மாட்டீங்கன்னு நீங்க கேளுங்க. ஏன் இவ்வளவு சங்கம் வச்சிருக்கீங்க? ஏன் மக்கள் கேட்கணும், அரசாங்கம் கேட்காதா? நீங்க ஒட்டுமொத்தமா அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும் சார். ஆமா, அரசாங்கத்துக்கு தெரியாதா? எல்லாரும் பார்க்கணுன்றது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஒட்டுமொத்தமாக எனக்கு கோரிக்கை வைக்க வேண்டியது அரசாங்கம் தெரியாதா? சி லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? தேட்டர் லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? நாங்களா ப்ரொடியூசரை கொடுக்குறோம்? மக்களுக்கான திரையரங்கு அவங்க தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அது? எல்லா மக்களும் படம் பார்க்கணுங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நீங்க ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா அது அரசாங்க பார்வைக்கு போகும்ல சார்? இந்த சங்கங்கள் இனிமேல், அதாவது எலெக்ஷன்லாம் விட்டுட்டு இனிமேலாம் திரும்பி வந்து மொத்தமாக நிக்கலன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு சுரேஷ் காமாட்சிக்கு வர நிலைமை நாளைக்கு அவனுக்கு வர, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி நாசமாக போயிடும், அழிஞ்சு போயிடும். நான் இப்போ அழிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கான இப்போ தம்பி சொன்ன மாதிரி எனக்கான பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பேசுறீங்கன்னு, என் பிரச்சனை வரும்போதே நான் பேச முடியும். அப்படி நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கு, அவங்க பேசாமல் இருக்கலாம். என் பிரச்சனை ரொம்ப நான் பேசுறேன். நான் என்னன்னா, நீ என்னை திரும்ப தேட்டர் கூடலாம் நான் கேட்கல. நான் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போறேன்ட்டு முடிவு வந்துட்டேன். பிவிஆர் உங்களுக்கு திரையரங்கம் கொடுக்கலன்னா நீங்க அவங்க மேல வழக்கு தொடக்கலாமே. எங்களுக்கு திரையரங்கம் சார் இப்போ நான் தான் சொல்றேன், இது ஈவினிங்ல இப்போ தெரிஞ்சது சார். இனிமே தான் இப்போ என்ன எப்படி கடந்து போயிட மாட்டோம்ல. இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் நான் சும்மா விட போறது இல்லை. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பண்ண பெரிய இயக்கத்தை அந்த சங்கத்தை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், நான் சும்மா விட போறது இல்லை. கோயம்புத்தூர் அசோசியேஷன் உனக்கு பணம் கொடுக்கணும்னா நீ முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் என்ன திடீர்னு பண்ணி காலைல அனௌன்ஸ் பண்ணி மத்தியானம் ரிலீஸ் பண்ணுறேன்? நான் புது ப்ரொடியூசரா? நீ என்கிட்ட நீ பேசி என்கிட்ட வாங்கிக்கலாம்ல. நான் ரெகுலர் ப்ரொடியூசர் தானே. நீ எப்படி நீ படத்தை தேட்டர் கொடுக்க மாட்டேன் நிப்பாட்டுவ? நீ உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களா? நீங்கள் மரியாதை கொடுக்குறோம்னா அந்த மரியாதை, அதாவது சங்கத்தில் இருக்காங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதை இவங்க காப்பாற்றலாம், அது அடுத்த லெவலுக்கு நம்ம வேற மாதிரி கொண்டு போக வேண்டியிருக்கான். என்ன பண்ணுவ நீ? என்னை தொழில் பண்ண விடாமல் நீ தடுத்துருவியா? நீ உன்னால என்ன பண்ண முடியும்? சிஎம் பார்வைக்கு இதை கொண்டு போவீங்களா? சிஎம் பார்வைக்கு நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் மீடியா அதுக்கு தான் நிற்கிறான். சிஎம் பார்வைக்கு இதெல்லாம் போய் சிஎம்கிட்ட போய் இது ஒரு பஞ்சாயத்துன்னு போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு தேட்டர் கொடுக்கலன்றது சொல்கிறதா இப்போ சிஎம் பஞ்சாயத்து? அவங்களுக்கு அரசில் 1000 வேலை இருக்கும். நம்ம கருத்தை சொல்கிறோம், அது போய் சேரட்டா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். திருப்பூர் சுப்பிரமணியன் ஒவ்வொரு முறையும் வாங்க உட்காந்து பேசணும்னு கூப்பிட்றாருண்ணே. இங்கே என்னென்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் நீ பெரியாளா நான் பெரியாளா இவர் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணால் பர்டிகுலராக தேனாண்டாள் முரளின்னு ஒருத்தர் வந்து அதை கேன்சல் பண்ணார். நான் பேரே சொல்கிறேன், தேனாண்டாள் முரளி அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணார். எதுக்கு? அது என்ன ரீசன் சொல்கிறான்னா, தேட்டர் அசோசியேஷன் எனக்கு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. நடிகர்களுக்கான பிரச்சனைகளை நடிகர்கள்லாம் வந்து தீர்த்துக்கிறாங்க சார். ஆனால் வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனை என்னன்னா, லாஸ்ட்டாக வந்து நடிகர்களுக்கு வெறும் ரெட் கார்டு கொடுக்க மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. மற்ற எதுக்குமே நீங்க வாய் திறக்க அது இது சொன்னீங்களே நியாயமான விஷயம். அதாவது நீங்க ஒவ்வொரு முறையும் இவங்க கொடுத்து கார்டு கொடுத்து ரெட் கார்டு போடுறது மட்டும் நாங்கள் ரெட்டு அவருக்கு போட்டேன் அவருக்கு. அது எப்படி எந்த நடிகருக்கு ரெட்டு போட்டு ஒன்றும் நடக்கலை. சும்மா செய்தியாக தான் போகும். அன்னைக்கு செய்தியாகும் இவருக்கு ரெட்டு போட்டிருக்கா அவங்க ரெட்டு போட்டிருக்கோம்ட்டு. காசு ஒன்றும் நடக்கல பிறகு, எதுவுமே நடக்கல. சும்மா அதெல்லாம் அன்றைய செய்தி தான். நீங்க ஒரு அமைப்புன்றது வந்து இந்த தொழிலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற பற்றி தானே யோசிக்கணும். நம்ம தொழிலில் உள்ள சிக்கல்களை பேசணும் உட்காந்து. அதுக்கு தானே அசோசியேஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் 2013 வர காசை நீங்கள் உட்காந்து வாங்கினானா எவ்வளோ தெளிவாக இருக்காங்க மேடம். 2013 உள்ள 2025 வாங்க இந்த காசை உட்காந்து நிற்க. அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. நம்ம ஏன் அப்படி இல்லைன்னு கேட்குறேன். 90 நாள் பொறுத்து பணம் தருவேன்றான். என்ன காரணத்துக்கு தர்ற? படம் நாங்கள் கொடுக்குறோம், நீ 90 நாள் பொறுத்து எனக்கு பணம் கொடுக்குறேன்ற. கடனுக்கு படம் ஓட்டுறியா? காசு வாங்கி தானே ஓட்டுற. ஏன் அந்த வாரமே கூட உன் கமிஷன் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் 90 நாள் உனக்கு டைம் தேவைப்படுது? இது யார் கேட்கணும்? தனி மனிதன் சுரேஷ் காமாட்சி கேட்க முடியாது, அமைப்பு தான் கேட்கணும்.